ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 17ஆம் அத்தியாயம் கலியுகம். சாபங்களை தமக்கு தாமே இட்ட முப்பெரும் தேவியர்களும் நதிகளாக மாறி 1000 ஆண்டுகள் கழிந்தன. 1000 ஆண்டுகள் கழிந்த பின்பு லக்ஷ்மி தேவி சாபம் நீங்க பெற்று திரும்பவும் நாராயணரை அடைந்து மகிழ்வுடன் அவருடன் வீற்றிருந்தாள். அதன் பின் சரஸ்வதி தேவியும் கங்கையும் சாபம் நீங்கி மீண்டும் நாராயணரை சென்றடைந்தனர். கலியுகம் மிகவும் கொடுமையானது, புனிதமற்றது. மக்கள் நீதி நெறி தவறி வாழ்வார்கள். கையூட்டு கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் பெருகுவார்கள். கையூட்டு கொடாது எந்த செயலும் நடைபெறாது என்ற நிலை உருவாகும். மக்கள் அடுத்தவர்களை கெடுத்து இன்பங் காண்பர். ஒழுக்கம், நேர்மை, நிதானம், நீதி, நியாயம் என்பன அற்றுப்போகும். எந்த தீமைகளை செய்தாவது ஒவ்வொருவரும் தனது நலன்களை பேணி காப்பர். புனிதமான துளசி செடி கவனிப்பாரற்று போகும். வர்ணாசிரமங்கள் யாவும் தலைகீழாக மாறும். யாரும் வர்ணாசிரம தர்மப்படி வாழ மாட்டார்கள். தாம் நினைத்தபடி வாழ்வர். பிராமணர்கள் முறைப்படி வேதம் ஓத மாட்டார்கள். அவர்கள் தங்களது பிழைப்புக்காக அரை குறையாக வேதம் ஓதுவர். முழுமையாக வேதத்தை முறைப்படி கற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் ஒவ்வொருவரும் தாம் ஓதுவதே சரியான வேதம் என வாதிடுவர். பிராமணர்களது ஒழுக்கங்கள் மாற்றமடையும். இல்லறம் நல்லறமாக இருக்காது. குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். அதனால் பிரிவுகளும் துன்பங்களும் உண்டாகும். இனத்தவர்களிடையே உண்மையான அன்பு இருக்காது. தேவைக்கேற்ப நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவியரிடையே பிரிவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு விஷயங்களை கூட பெரியதாக எடுத்து குடும்பங்கள் பிரியும். மழை பொய்க்கும் அல்லது பெருமழை பெய்து நாட்டை அழிக்கும். மழை பொய்ப்பதால் பயிர்கள் அழிந்து போகும். நீர்நிலைகள் வற்றுவதால் நீருக்கும் பஞ்சம் ஏற்படும். செடி கொடிகள், பழ மரங்கள், பயிர்கள் உரிய பயனை தர மாட்டாது. பசுக்களை வருத்துவோர் தொகை அதிகரிக்கும். அவற்றின் மாமிசங்களை உட்கொள்வோர் அதிகரிப்பர். அதன் மாமிசத்தை விற்பனை செய்யும் வியாபார நிலையங்களில் பகிரங்கமாக மாமிசம் விற்கப்படும். தாமிர உணவுகளை உட்கொள்வோரின் தொகை படிப்படியாக குறையும். மக்கள் போஷாக்கின்றி பலவீனர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்களின் ஆயுள் குறையும். பல நோய்கள் வந்து அவர்களது இன்பமான வாழ்வை கெடுக்கும். கலியுகத்தில் இவ்வாறான கொடிய தீமைகள் அதிகரிக்கும் போது நாராயணர் விஷ்ணுஸ்வயன் என்ற பிராமணனுக்கு கல்கி என்ற புத்திரனாக அவதாரம் எடுப்பார். அவர் வாளேந்தியவாறு குதிரையில் சவாரி செய்து தீமைகள் செய்பவர்களை அழித்தொழிப்பார். கலியுக முடிவில் உலகம் பல்வேறு தீய செயல்களால் பெரும் குழப்பமடையும். பெருந்துன்பங்கள் பலவும் வந்து மக்களை கொடுமைப்படுத்தும். பசி, பட்டினி, பஞ்சம் என்பன ஏற்பட்டு மக்களை அழிக்கும். இவ்வேளையில் பிரளயம் உண்டாகி உலகம் முழுமையாக அழியும். இவ்வாறு பெரும் துன்பங்களை கொடுத்த கலியுகம் முடிய மறுபடியும் நீதியான சத்திய யுகம் தோன்றும். இவ்வாறு யுகங்கள் தோறும் சிருஷ்டியும் அழிவும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கும். பிரம்மதேவரின் ஆயுள் முடியும் போது அண்டங்கள் யாவும் கடலால் சூழப்பட்டு அதனுள் மூழ்கிவிடும். அப்போது பிரம்மதேவர் நாராயணருடன் ஐக்கியமாகி விடுவார். இதை பிராகிருத பிரளயம் என்று கூறுவர். இப்பிரளயம் ஏற்படும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் பிரகிருதியும் இணைந்து ஒன்றாகிவிடுவர். உலகில் உள்ள அனைத்தும் மாய உருவங்களே. அவை தோன்றுவதும் அழிவதும் நாராயணரின் விருப்பத்திற்கேற்பவே நடைபெறுகிறது. எல்லாம் அழிந்த பின்பும் அழியாமல் இருந்து மீண்டும் உலகை தோற்றுவிப்பவர் நாராயணர் ஆவார். 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.